ஹாய் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் வைப்ஸ் ஓன் யூடியூப் சேனல். உலகை மாற்ற ஆசைப்பட்ட ஒரு சாதாரண மனிதன். பள்ளியில் ரொம்ப மிரட்டப்பட்ட ஒரு சிறுவன். பல தடவை தோல்வியடைந்து இன்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாறியிருக்கிறார். ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இதுதான் எலன் மாஸ்கின் வாழ்க்கை கதை. எலன் மாஸ்க் 1971 இல் சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்தார். அவங்க குடும்பம் ரொம்ப சாதாரணம். அவங்க அப்பா ஒரு என்ஜினியர், அம்மா ஒரு மாடல். அப்போது அவங்க அம்மா அப்பாக்கு தெரியாது இவன் தான் உலகத்த சேஞ்சு பண்ண போறான் என்று. எலன் மாஸ்க்கு சிறு வயதிலேயே பல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. இனி அப்பா என்ஜினியர் என்றா மகனுக்கும் அந்த தோட்ஸ்லாம் வரும் இல்லையா? அவனுக்கு சின்ன வயசுல இருந்து புத்தகம் படிப்பது என்பது பிடித்த விஷயமாக இருந்து இருக்கு. அதனாலேயே வீடு புலா புக் ஆவே வாங்கியும் வைத்து இருப்பானாம். இவன் ஒரு விஷயத்தை படித்தால் ஏன் இத நாம எக்ஸ்க்ளூசிவ் செய்து பார்க்க கூடாது என்று திங்க் பண்ணுவனாம். அதிலும் இவன் படித்த புத்தகத்தில் அதிக இன்டேரெஸ்ட் காட்டின புத்தகம் இசன் கசினோவ். இந்த புத்தகம் அதிகமாக ஃபியூச்சரை போகஸ் பண்ணி தான் இருக்குமாம். இதனால் எலன் மாஸ்க் இப்ப நாம படிச்சு பாஸ் ஆகின போதும் என்று எண்ணாமல் ஃபியூச்சரேயில் நாம என்ன பண்ண போறோம், இந்த உலகத்துல என்ன மாதிரியான சேஞ்சஸ் கிரியேட் பண்ணலாம் என்று சிறுவயதிலிருந்தே யோசிக்க ஆரம்பித்து விட்டானாம். ஒரு பையன் படிப்பிலும் மற்றும் ஃபியூச்சரை பற்றி போகஸில் இருந்தாலே பிரெண்ட் சேர்க்கிள் குறைவாக தானே இருக்கும். அதே போல தான் எலன் மாஸ்க் லைப்லவும் நடக்கவும் செய்யுது. இதனாலேயே நிறைய நண்பர்கள் டீஸ் பண்ணுவார்களாம், அவனை கிளாஸ் மார்க்ஸ் நிறைய மிரட்டியும் இருக்காங்க. அது மட்டுமல்ல, பெற்றோர் பிரிந்து போன பிறகு அவனது வாழ்க்கை இன்னும் மோசமாகிவிட்டது. ஆனால் இதெல்லாம் எலோன் மஸ்க் கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஏனெண்டா அவனோட புதுசாக கத்துக்கொள்ளணும், ஃபியூச்சரே இல சேஞ்சஸ் கொண்டு வரணும் என்று தான் இருந்தது. அதனாலோ அந்த காலகட்டத்தில இவருக்கு 10 வயது இருக்கும்போது வீடியோ கேம்ஸ் பற்றி கேள்விப்பட்டதும் இத பற்றி நாம ஃபுல்லா கத்துக்கணும் என்று 12 வயதிலே வீடியோ கேம்ஸ்குரிய கோடிங்கையும் கற்றுக்கொள்றாரு. கற்றுக்கொண்டாதும் இல்லாமல் ஓனா வீடியோ கேம் ஒன்னு கிரியேட் பண்ணி அத $500க்கு விற்கவும் செய்றாரு. பின்னர் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்கூல்ல ஹை ஸ்டடியும் பினிஷ் பண்றாரு. அதுக்கு பிறகு அவருக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் இருப்பதற்கு இன்டேரெஸ்ட் இல்லாம, ஏனெண்டா அந்த காலகட்டத்தில சவுத் ஆப்பிரிக்காவில் ரூல்ஸ் இருந்துச்சு, ஒரு பையனுக்கு 18 ஏஜ் ஆகின ஆர்மில ஜாயின் பண்ணனும். இதனாலே ஆப்பிரிக்காவிலிருந்து கனடாக்கு போறாரு. அங்கு தன் அப்பாவின் ரெலடிவ் வீட்டுல ஸ்டேயும் பண்றாரு. ஆனாலும் அது விருந்தோம்பல் வீடு இல்லையா? விருந்தோம்பல் 3 நாட்கள் என்று சொல்றது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா நாட்டுக்கும் தானே. அதனாலோயே கொஞ்ச நாட்கள் இருந்துட்டு வெளியேறியும் போறாரு. இதனாலே ஸ்டடீஸ கண்டினியூ பண்ணடத்துக்கு எதுனாலும் கிடைச்ச சின்ன சின்ன ஒர்க்க செய்துட்டு கிடைச்ச ஃபுட்ட சாப்புட்டு ஸ்டடீஸ கண்டினியூ பண்ணி இருக்காரு. ஆனாலும் அந்த பணம் ஸ்டடீஸ்க்கு போதுமா என்று கேட்டா இல்லை என்று தான் சொல்ல முடியும். இதனாலே இதுக்கு அல்டர்னாட்டிவ் வே ஏதாவது இருக்க என்று சர்ச்சும் பண்றாரு. அப்போ பென்சில்வேனியா யூனிவர்சிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளையும் பண்ணறாரு. அதுல ஒரே டைம்லே 2 டிகிரிஸ் எடுக்காரு, ஒன்று பிசிக்ஸ் மற்றது எகனாமிக்ஸ். அதோடு ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டிலே PhDக்கு அப்ளையும் பண்ணறாரு. அப்போ தான் யோசிக்கிறாரு, நாம ஏன் இப்படியே படிச்சிட்டு இருக்கோம். படிச்சிட்டு இருந்தா டைம் தான் போகும், நாம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் என்று யோசிச்சு ஜோயின் பண்ண யூனிவர்சிட்டிலே ட்ரோப் அவுட்டும் ஆகுறாரு. பிறகு 1995ல தன் சகோதரனான கிம்பல் மாஸ்கியும் சேர்த்து SIP2 கார்ப்பரேஷன் கம்பெனிய ஸ்டார்ட் பண்றாரு. இதை எப்படியாவது சக்சஸ் பண்ணணும்னு எல்லா நியூஸ் கம்பெனிக்கும் போறாரு. பட் அங்க யாரும் இந்த சாப்ட்வேரை அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லையாம். இதனாலே எலன் மாஸ்க் ரொம்ப டிப்ரெஷனும் ஆகுறாரு. இப்படியே நாட்களும் மாதங்களும் போகுது. அப்போதான் நியூ ஹோப் ஒன்னு பிறக்குது. எல்லா நியூஸ் கம்பெனியும் சேர்ந்து மாஸ்க் ஒரு சாப்ட்வேர் கொண்டு வந்தான்லா, அது என்னன்னு பார்க்கவும் செய்றாங்க. பார்க்கும்போது அந்த சாஃப்ட்வேரும் புடிச்சிடுது. ஒவ்வொரு நியூஸ் கம்பெனியும் எலன் மாஸ்க் கூப்பிடவும் செய்றாங்க, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட்டும் பண்ணறாங்க. ஆஃப்டர் காம்பாக் அல்டவிஸ்டா கம்பெனி இந்த SIP2 சாஃப்ட்வேர பெரிய தொகை $340 மில்லியன் கொடுத்து வாங்கவும் செய்றாங்க. அதுக்கு பிறகு X.com கம்பெனிய கிரியேட் பண்றாரு. பட் இவரு கூட 3 பேர் சேர்ந்து கிரியேட் பண்றாங்க. இதுட மெயின் விஷன் என்னன்னா ஆன்லைன் ஃபைனான்ஷியல் சர்வீஸ். இது ஆரம்பிச்சு 1 இயர் அப்புறம் கோன்ஃபிலிக்ட் இன்க் கம்பெனியும் இவங்களோட ஜோயின் பண்றாங்க. இப்படி 2 கம்பெனியும் ஜோயின் ஆகுறதால கம்பெனிடே நேமையும் செஞ்சு ஆகுது, அதுதான் பேய்பால். இது உருவாகி 2 வருஷத்தில பாய் கம்பெனி இத $1.5 பில்லியன் டாலர்ஸ்க்கு வாங்கவும் செய்றாங்க. இதுல எலன் மாஸ்க்கு கிடைத்த இலாபம் $165 மில்லியன். இந்த தொகை நமக்கு கிடைத்தால் அதை ஸ்பெண்ட் பண்ண தானே நினைப்போம். அப்படி யாருக்கெல்லாம் தோணிச்சு என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் அவர் அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ண நினைக்கமா, எதுல சரி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு.
அப்படி இன்வெஸ்ட் பண்ணின கம்பெனி தான் எலக்ட்ரிக்கல் கார் கம்பெனி, அதுதான் டெஸ்லா. ஆனால் அப்போது இருந்த எலக்ட்ரிக்கல் கார் அவ்வளவு கவர்ச்சியாக இருக்காதாம். ஸ்லோவா தான் டிரைவ் பண்ண முடியுமாம். இந்த மாடல சேஞ்சு பண்ணனும்னு $80 மில்லியன் இன்வெஸ்டும் பண்றாரு. இந்த பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ட பார்த்து எல்லோரும் சிரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் எலன் மாஸ்க் கான்சன்ட்ரேட் பண்ணவும் இல்லே. அவரோடே போகஸ் எல்லாம் நல்ல எலக்ட்ரிக்கல் கார் ஒன்னு கிரியேட் பண்ணனும்னு மட்டும் தான் இருந்துச்சு. 1 இயர் ஆல ஒரு காரும் உருவாக்குறாரு. பட் அது சக்சஸ் ஆகவில்லை. என்னதான் மக்கள் இந்த காரினை பற்றி விமர்சனம் செய்தாலும் அவரு டிப்ரெஸ்ஸன் ஆகவில்லை. நான் என்ன பிழை விட்டேன், ஏன் மக்களின் மத்தியில் விமர்சனங்களை உருவாக்கியது என்று யோசிக்க ஆரம்பித்தாரு. இதனால் புதுமையான ஐடியா கொடுக்கறவங்கள மேலும் கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணறாரு. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு காரும் ரிலீஸ் பண்ணறாரு. அது மக்களின் மத்தியில் விருப்பத்தை எடுக்குது. அதுலயும் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணின டெஸ்லா மாடல் 3 வேற லெவல்லே மக்களிடம் ரீச் ஆகிச்சு. வேர்ல்ட் வைட் 1 மில்லியன் சேல் ஆகிச்சாம். அதுபோல 2000ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணினது ஏரோஸ்பேஸ் கம்பெனி. அதாவது இப்ப நம்மளுக்கு மத்தியில் ஃபெமிலியரா இருக்கிற ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்றாரு. இதுடே மெயின் விஷன் என்ன என்றா, ஒரு கோளிலிருந்து இன்னொரு கோளுக்கு போவது சேப்டி ஆன விஷயம் என்று மக்களுக்கு ப்ரூஃப் பண்றது தான். இதற்காக முதலில் ஒரு ராக்கெட்ட சயின்டிஸ்ட் டோம் முயில்லர் உடன் சேர்ந்து உருவாக்குறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகுது. இப்படியே 3 அட்டெம்ப்டும் கம்ப்ளீட் ஃபெயில் ஆகுது. அதாவது பறக்கும போதே வெடிச்சிருது. இப்படி 3 ஃபெயிலியர்லயும் எலன் மாஸ்க் டே கேஷ்லாம் போயிடுது. என்ன இருந்தாலும் நம்மட குறிக்கோள விட்டுறக் கூடாது என்று தன்னிடம் இருந்த கொஞ்ச பணத்தையும் 4வது ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு இன்வெஸ்டும் பண்ணறாரு. ஃபைனல்லா ராக்கெட்டும் தயாரிச்சு முடியுது, அதோட லான்ச்சும் பண்றாங்க. அது ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ் ஆகி கோளுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி பூமிக்கு லேண்ட் ஆகவும் செய்யுது. முதலில் ஒரு கம்பெனி ஒரு ராக்கெட் அனுப்பி அத ரிட்டர்ன் பூமிக்கு கொண்டு வந்த பெருமை ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனின்னு நேமும் கிடைக்குது. இந்த சக்சஸ் ஆல நாசா கம்பெனியும் ஸ்பேஸ் எக்ஸ் ஓட கூட்டும் சேர்றாங்க. இது மாதிரி நிறைய கம்பெனிலையும் இவரு இன்வெஸ்ட் பண்றாரு. அதுலே முக்கியமா இருக்கிறது ஹைபர் லூப், மிக வேகமாக டிராவல் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட். அது மட்டும் இல்லாம நியூராலிங்க், ஓப்பன் ஏஐ, சோலர் சிட்டி, இது எல்லாம் எலன் மாஸ்க் இக்கு பல கோடி அள்ளி கொடுக்குற கம்பெனி ஆகும். இப்ப கூட இது போதும் என்று இருக்கமால், ஃபியூச்சர்ல எப்படி இங்கே இருக்கிற மக்களை செவ்வாய் கிரகத்திற்கு கொண்டு போறே என்று ஃபுல் கான்சன்ட்ரேட் செலுத்திட்டு இருக்கிறாராம். அடேங்கப்பா, இப்படிப்பட்ட மனுஷன இந்த உலகத்துல பார்க்குறது என்பது கஷ்டம்தானே. எலான் மஸ்கின் வெற்றியின் ரகசியம் புதிய கண்டுபிடிப்புகளை கற்றுக்கொள்வது, சவால்களை எடுத்து போட்டி மனப்பான்மை கொண்டிருப்பது. நீங்களும் உங்கள் கனவுகளை அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் எப்போதும் விடாமுயற்சி செய்யுங்கள். கடந்த காலம் எப்படி இருந்தாலும் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் கனவுகள் என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க.